சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சோனலட்சுமி பேசுகிறேன். இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். கர்மக்காரகன் சனி பகவான் பயிற்சியாக போகிறாரு. மார்ச் 29 பயிற்சியாகி அவர் 2.5 வருடங்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான். அவர் ஜூன் 2027 வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர். இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் நம்மளுக்கு இருந்து பலாபலன்களை தரவிருக்கிறார். விதியை நிர்ணயிப்பவர், கர்மக்காரகன் அப்படின்னு அவரை நம்ம ரொம்ப சொல்கிறோம். அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம். ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது. நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். அவங்க தான் பிக் பாஸ், நம்ம இயக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு 1.5 வருடமும் நம்மளுக்கு எல்லாத்தையும் மற்ற 7 கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு நொடியும் 24x7 நம்ம பிக் பாஸ் தான். விஜய் டிவி பிக் பாஸ் தான். ஓட முடியாது, ஒளிய முடியாது, எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு. நம்ம நினச்சிக்குவோம். நான் நிறைய பதிவுகளில் இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன், மறுபடியும் சொல்கிறேன்னா, எப்பயாவது ஒரு தடவை நமக்கு ஞாபகம் நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா? அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் நம்ம பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம். இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோடு, ஒரு இறை மார்க்கத்தோடு, ஒரு நேர்மறை சிந்தனைகளோடு, நம்ம அன்புணர்வோடு, அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துருவோம். போதும், இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும். இனி வரக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன். அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி 12 ராசிக்கும் சிறப்பான பலாபலன்களை தரவிருக்கிறார். ஏன்னா ஒரு 6 ராசி ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 6 ராசி கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும். எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம், இதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணிட்டு போகிறது? ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை. அவரை மாதிரி ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம். நான் அதே போல் நம்ம மகாபாரதத்தில் நமக்கு 2 கேரக்டர் இருக்கு இல்லையா, ஒன்று தர்மர், ஒன்று துரியோதனன். அந்த மாதிரி 2 கேரக்டருமே அவர் பார்த்துருவார். அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்? நல்லதும் அதுவே, கெட்டதும் அதுவே. அவர் எப்படி இருக்காரு? அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி, கேந்திரத்தில் வந்தாலும் சரி, இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி, 3 கேட்டகரி, 1, 5, 9, 1, 4, 7, 10, நமக்கு 3, 6, 8, 12 இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? அப்போ 1, 5, 9 வந்தால் நம்மையும் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும். கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும். நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை, அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்பொழுது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவங்களோட நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும். அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த சனீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது. அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை, நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நமக்கு முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும். அப்போ இப்போ பிளேஸ் ஆகக்கூடிய கும்பத்திலிருந்து அவருடைய மூல திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் 11லேருந்து 12க்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவார். அதை இயற்கை சீற்றங்கள்லேருந்து, உலக பேரழிவுகள்லேருந்து, அதே போல் நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து, நம்மளுடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து, அரசியலிருந்து, அதே போல் நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரே தான். அதை பற்றி நம்ம பதிவுகளில் தெளிவாக காணலாம். பதிவை முழுமையாக கேளுங்க. இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு, அதே போல் எளிமையான ஒரு ஆன்மீக பரிகாரங்களை எல்லாம், வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட, பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம்.
விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த சனி பயிற்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு ரொம்ப அருமையான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா விசாகம் 4வது பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. விருச்சிக ராசிக்கு இந்த சனி 5ஆம் இடத்திற்கு வர்றதுனால பஞ்சம சனியாக, பஞ்சங்களை தீர்க்கக்கூடிய சனியாக பாக்கியங்களை நிறைய சிறப்பாக கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். பஞ்சம சனி பதவிகளை தரும், பாக்கியங்களை தரும். உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நகர்வு. 5ஆம் இடம்னா உங்களுடைய செல்வ செழிப்பை குறிக்க போகிறது. உங்களுடைய பூர்வ ஜென்மாவில் நீங்க பண்ண புண்ணியங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் நிறைய அல்லல்களை சந்தித்தவர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். உறவு, பண விஷயத்துல, உடல் ஆரோக்கியத்துல, அதே போல தொழிலில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம், முன்னேற்றம். தொழிலே இல்லாமல் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லவங்க கூட நிறைய பேர். ஏன்னா கை நிறைய சம்பாரிச்சாலும் அப்படியே எடுத்து போய் கடனை கொட்டி தீர்த்தவர்களும் நிறைய பேர் சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை வாழ வைக்க வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய சொந்தங்களில், உங்களுடைய சமூகத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பையும் பேரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனியானவர் 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு சிறப்பாக 7, 11, 2 என்ற இடங்களை பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் பேர் புகழையும், தொழிலில் வேலையே செஞ்சுட்டு சம்பளமே இல்லாமல் வந்த சூழல் போய் இனிமே சம்பளத்தோட உங்களுக்கு நல்ல வருவாயும் கொடுத்து உங்களுக்கு கையிருப்பையும் வச்சிருவாரு. நம்ம வரக்கூடிய பணம் தனலாபமாக வரப்போகுது. செய்கிற தொழிலுக்கு நல்ல உழைப்பாளிவீங்க. அப்போ செய்கிற தொழிலுக்கு உழைப்பே இல்லாமல் வந்த காலம் போய் இப்போ உழைப்பும் அந்த இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து கடனெல்லாம் அடைத்து அந்த வரக்கூடிய பணத்தில் நீங்கள் சேமிப்பும் வைக்கும்போது, முதலீடும் செய்யும்போது எவ்வளோ ஒரு மனநிறைவு இருக்கும். அதை நீங்கள் இந்த காலகட்டம் காணுவீங்க. 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். ஒரு சிலர் கூட்டு தொழிலில் கவனமாக நம்ம இந்த காலகட்டம் முடிவெடுத்து பார்ட்னர்ஷிப் அமைத்து கொள்ளணும். கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் தோன்றும். என்னம்மா பிரச்சனைகள் தோன்றும்னு சொல்லிட்டீங்க? 7ஆம் இடத்தை பார்க்கும்போது தோன்றும், குழப்பம் வரும். 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. 2 பேரும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மனம் விட்டு பேசி கலந்தாய்வு செய்து முடிவெடுக்கும் பொழுது அங்கே தாம்பத்தியம் இல்லறம் நல்லறமாகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட எப்போ பாண்டிங் நிறைய வரும், ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதில் நம்ம 2 பேரும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணி அதில் புரிதல் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மீண்டும் இணையும் போது இருக்கக்கூடிய அன்பு மிகப்பெரிய ஸ்ட்ராங். அப்போ இந்த காலகட்டம் ஏதான ஒரு பிரச்சனை அப்படி பிளைண்டாக ஒருத்தர் நம்ம குற்றம் சுமத்திடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம், நம்ம பொறுமையாக இப்போ என்னப்பா நடந்துச்சு, எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் மனைவியை நீங்களும் நிறைய புரிந்து கொள்ளணும். உடனே கண்மூடித்தனமாக எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் முடிவு எடுத்துடக்கூடாது. நிறுத்தி நிதானமாக ஆய்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்கள் வாழ்க்கையை மிக சிறப்பு பெற செய்யும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய வண்டி வாகன சேர்க்கை இது வரைக்கும் நான் நிறைய பழசை கொடுத்து புதுசாக மாற்றணும்னு நினச்சேம்மா. நிறைய இந்த வண்டி ரொம்ப நாள் உழைச்சிருச்சு, ஒரு புது வண்டி வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பே அமையலைன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வாய்ப்பு அமையும். நல்லா வாகனங்களை மாற்றி கொள்வீங்க. அதே போல் ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கட்டணும், இந்த இடத்துல இடம் வாங்கணும், இத்தனை ஒரு 3 பெட்ரூம் போட்டு உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சு நான் ஒரு கனவு இல்லமாகவே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய கனவுகள், ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறுவது அப்படின்னு. விருச்சிக ராசிக்கு இதுவரை இருந்த அனைத்து விதமான தடைகள், சங்கடங்கள், அதே போல் ஒரு காரியமே நடக்காமல் இருந்ததெல்லாம் நீங்கி இப்போ அனைத்து விதமான சுப காரியங்களும் சுப நிகழ்வுகளும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இப்போ நடக்கவிருக்கிற விஷயங்கள் உங்களை இக்கட்டான சூழலிலிருந்து உங்களை கை தூக்கி உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான காரியங்களையும் உங்களுக்கு சாதகமாகவும் ஆதாயமானதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை இது வர வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நிறைய உறவுகளுக்காகவும் சரி, நல்லா உடன் பிறந்தவர்களுக்காகவும் சரி, இல்லை நெருங்கிய சம்மந்தப்பட்டவர்கள், அக்கம்
அக்கம் பக்கமே நிறைய இருக்கிறவங்களால பிரச்சனையை சந்தித்தோம், இல்லை அவங்களுடைய சுமைகளை எங்களுடைய சுமைகளாக வந்து பாவித்து நாங்கள் சுமந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்ன அனைத்து தரப்பினருக்கும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, நான் இனிமேல் வாழ்வனா அப்படின்னு ஒன்றுமே இல்லாமல் விருச்சகம் போகும்போது தான் மீண்டும் அப்படியே ஜனனம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அது காலச்சக்கரத்தின் ஒரிஜினல் 8ஆம் பாவம். அந்த 8 என்ற மிகப்பெரிய ஒரு வலி வேதனை துக்கங்களை அனுபவித்த பிறகு திருப்பி ஒரு ஜென்மம் பிறப்பெடுக்கும். 9 என்ற 10 11 என்ற ஏற்றத்தன பாவங்களை அது வந்து பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விருச்சகத்துக்கு இந்த காலகட்டம் தொழிலில் இருந்த தடை, அதே போல் குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்குவது, வருமானம் பெருகுவது, வண்டி வாகன சேர்க்கைகள் அமைவது, அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பது என்று அனைத்து விதமான வாழ்வாதாரத்திற்கு தேவையான உறவுகள், ஆரோக்கியம், மணி இந்த 3ம் உங்களுக்கு வந்து முத்தாக பஞ்சம சனி உங்களுக்கு சிறப்பான பாக்கியங்களாக வாரி வழங்க வந்திருக்கிறார். அதனால் உழைப்பையும் உங்களுடைய முயற்சியும் சிறப்பாக போடுங்க. என்னென்ன உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எப்பவும் இருக்கணும். ஒரு சின்ன சின்ன இது வரும், ஏன்னா ரொம்ப யோசிக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எப்போ நீங்கள் வந்து குழப்பம் இல்லாமல் நல்லா தெளிவான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்யணும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய வந்து அனுபவம் பட்டிருப்பீங்க. நிறைய வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய எதில் தப்பு, எப்படி போனால் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வரலாம் என்பதெல்லாம் உங்களுக்கு அறிந்திருப்பீங்க. நிறைய ஒர்க் ப்ரெஷர்லாம் இருந்திருக்கும். இந்த காலகட்டம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நல்லா ஆராய்ந்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வழியையும் நீங்கள் வந்து தெளிவாக கண்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய இனிமையான தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சி எப்போவும் வந்து உங்களுக்கு சனியானவர் நன்மை செய்பவரா தீமை செய்பவரானா 50-50 அப்படி தான் எடுக்கணும். இந்த காலகட்டம் உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள், விருப்பங்கள், உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி, கனவுகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக நிறைவேறும். ஒரு தனியாக தொழில் செஞ்சாலும் சரி, ஒரு 2-3 பேரை சேர்த்து வைத்து தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் நிறைய தன வருவாயும், அந்த தன வருவாய் உங்கள் பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்த மொத்தமே ஊரே என்னை கடங்காரன் பேசிச்சுன்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் போய் அதை நீ தீர்த்து என்னப்பா இவன் எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய சொந்த பந்தங்கள் சமுதாயமே வியக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளமையையும் சமூகத்தில் ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தையும் பெறக்கூடிய அருமையான காலகட்டம். விரைந்து சிறப்பாக வேகமாக திறம்பட செயலாற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 12 ராசியினருக்கும் இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது. இந்த சனி பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது, இல்லை சனி எந்த ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, பெரும்பாலும் 10-11 அப்படி உட்கார்ந்துருக்காரு, இல்லை 3-6 ஸ்தானங்களில் உட்கார்ந்துருக்காரு, உங்கள் லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கலாம். சனியோட வந்து ஒரு சுக்கிரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது. ஒரு ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதே ஒரு சனி தசா, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது அப்படின்னும் பொழுது பகைகளோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இதே ஒரு சுக்கிர தசா, குரு தசா, ஒரு புதன் தசா நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையும் எதிர்பார்ப்போம். ஒரு லெசன் எடுத்துருவாரு. ஒரு சனி பகவான் வராருனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும். அப்ப நீங்க வந்து எதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா, இல்லை உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா, உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உங்களுடைய உறவு முறையில பிரச்சனை இருக்கா, நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க
சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா, உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா, அதே போல் நீங்கள் சமூகத்துக்கு கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் நம்மளுக்கு இவர் இந்த 7.5 சனி காலகட்டங்களில் வர்றாரு. இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும். இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திடுவோம். இப்போ வரக்கூடிய இந்த 7.5 சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த ஜென்மத்தில் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் 2 6 10 வந்துடும். நம்ம போன ஜென்மத்தில் செய்தது தான் இந்த காலகட்டத்தில் 4 8 12 ஸ்தானங்களில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது. அதனால 7.5 சனி வந்துருச்சுன்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம். அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணுன்றதையும் மேற் சொன்ன பதிவுகளில் இருந்து தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க. அதே போல சனீஸ்வர பகவான், புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு, திருக்கள்ளிக்காடு, குச்சானூருக்கெல்லாம் சென்று வாங்க. அங்கே போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும். இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது. ஆரோக்கிய குறைபாடு இருக்கா, சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்லை அமாவாசையிலேயோ இல்லை அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்கள் வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது, செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது, தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது, அதே போல் நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது. விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா சித்தி புத்தி, அதாவது சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்துருவார். சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த சனி பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் துப்புரவு பணியாளர்கள், அவங்க தூய்மை பணியாளர்கள், அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய்யுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது, அன்னதானம் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம். இல்லை சித்திரான்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தயிர் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட கொடுக்கணும். அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு 21 ரூபா 51 ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையா கொடுங்க. ஒரு பெட்ஷீட்டு, செருப்பு, கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்க பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லையோ நீங்க வந்து கொடுத்து கொண்டு வரும்பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்க கண்கூடாக காணலாம். அதனால அதே போல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நல்லெண்ணெய் தீபம் போட்டா போதும், அது ஒரு 9 முறை வளம் வந்தா போதும். இந்த ஆன்டி கிளாக் வைஸா வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. இந்த கோச்சாரத்தில் சனி பயிற்சியால் நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம். இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதனால 7.5 சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு, பாத சனி வந்துருச்சு, கண்ட சனி வந்துருச்சு, அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம். சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம். பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான், அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை, ஒரு குங்குமம், ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம். எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுறாதீங்க. எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இந்த பவரே போயிடும். அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க. சாமிகிட்ட எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுத்துருங்க. குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல. 33 எலுமிச்சம்பழத்தை ஒரு சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க. ஒரு மஞ்சத்தூள் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம். தனியாக நீங்கள் ஒரு 3 பழம் வச்சு வாங்கிட்டு வந்து ஒன்று உங்கள் கூடையே வைத்துக்கோங்க, ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க, ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்துக்கொள்ளுங்க. இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்கள் இன்னொரு எலுமிச்சம்பழம் வச்சுக்கலாம். அது அழுகுது, ஒரு கருப்பாயிடுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டிஷ்டியும் போயிடுச்சுன்ட்டு நீங்கள் வந்து தைரியமாக இருக்கலாம்.
நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு. பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது. 24x7 365 நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம். அது அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், அஷ்டமி, நவமி, பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லையும் போகலான்னு சொல்லியாச்சு. சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன், யோகா, தியானம், மெடிடேஷன் தியானம் பண்ணுவது. யோகா நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் தினமும் பண்ணும்பொழுது. டே டு டே நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ். அதே போல் உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது, நல தமயந்தி படம் பார்ப்பது, ஹரிச்சந்திரா படம் பார்ப்பது, இல்லை அந்த கதைகளை கேட்பது. ஏன்னா 7.5 சனியினால தான் அவங்களுக்கு அந்த கதையே நடந்தது. இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும். 1, 4, 7, 10 பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா, இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும், ஜென்ம சனியாக இருக்கிறவங்களுக்கு, அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு, கண்ட சனிகளாக இருக்கிறவங்களுக்கு, 10 சனி வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது. பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை, சனி தோஷம் இருக்குது, சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும், ஒரு பயம் பற்றிக்கொள்ளும். இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம். இதில் எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிறேன். யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க. வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை கிழமையில எழுந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ, இல்லை 6 to 7 அந்த நாளில் வரக்கூடிய ஓரை. இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா 6 to 7 சூரிய ஓரையாக வரும். அதே போல் 1 to 2 சூரிய ஓரையாக வரும். அதே போல் இரவு 8 to 9 அதே சூரிய ஓரையாக வரும். இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ, இல்லை 4 to 6 நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ, தீபம் ஏற்றி வழிபடும் பொழுதும், அன்னதானங்கள் செய்யும் பொழுதும், இறைவனுடைய திருநாமங்களை கோளறு பதிகம் கேட்பது, அதே போல் அனுமன் சாலிசா, அதே போல் பைரவ அஷ்டகம், துர்கா அஷ்டகம், சத்ரு சமார திருசதி, இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன். இதை பொறுமையாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரக பயிற்சியிலையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம்.